இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தூதன் யாரை பார்த்து இந்த நற்செய்தியை சொல்றாரு, யாரை பார்த்து பயப்படாதிருங்கள் சொல்றாருன்னா, மேய்ப்பர்கள் கூடியிருந்த இடத்துல தோன்றி அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்தும் ஒரு உன்னத அனுபவம். முதல்ல இந்த உலகத்துல கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை கேட்டவங்க இந்த மேய்ப்பர்கள். சமுதாயத்துல இந்த மேய்ப்பர்களுடைய நிலைமை சற்று பின்தங்கியதா இருந்தாலும் இந்த நற்செய்தி இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது நிமித்தம் இவர்கள் மிகுந்த கௌரவத்திற்கும் கனத்திற்கும் உரிய நபர்களாய் மாறுகிறார்கள். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல எங்க பார்த்தாலும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு கேரல் ரவுண்டுக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ பாட்டு பாடுறாங்க, வசனம் சொல்றாங்க, ஏதோ சுவிசேஷம்லாம் சொல்றாங்க, அந்தந்த வீடுகளில் கூடி இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவிக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன இவங்களுக்கு, ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த நற்செய்தியை கேட்குறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இந்த கணத்திற்குரிய மேன்மையை அடைவார்கள், அவருடைய வாழ்வின் நிலைமைகளை இயேசு மாற்றுவார். அப்போ இயேசுவை குறித்த அந்த நற்செய்தி ஒரு நபருடைய வாழ்வில் வெளிப்படுதுன்னா அவங்களுடைய நிலைமையே மாறும். அவங்க முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மாறிடுவாங்க. அவங்க சமுதாயத்தில் எவ்வளோ பின்தங்கினவர்களாக இருந்தாலும் எல்லாராலும் திரும்பி பார்க்கக்கூடிய நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டவர்களாக மாறிடுவாங்க. இந்த மேய்ப்பர்கள் அந்த யூத சமுதாயத்தில் இந்த நற்செய்தியை கேட்ட முதல் கூட்டத்தார் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் பரவசத்தையும் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக பார்க்கும் பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது. இதற்குத்தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த செய்திகள் ஆங்காங்கே கூறப்படுகிறது. ஆகவே அறிவிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்வை கர்த்தர் மாற்ற சித்தமாக இருக்கிறாரோ, உயர்த்த விருப்பமாக இருக்கிறாரோ, அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தான் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் என்பதை புரிந்து இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஜனங்களின் நிலைகளை கர்த்தர் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.